ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதர்ஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாயை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எப்போல்லாம் மாங்காய் நமக்கு சீசனில் கிடைக்குதோ அந்த நேரம் இது போல் செஞ்சு வச்சுக்குங்க. சாம்பார் சாதம், ரசம், தயிர் இது போல் எல்லா சாதத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக இது போல் நான் 2 பெரிய மாங்காய் எடுத்துக்கிறேன். இதை முதல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்த மாங்காவை இது போல் நான் சீவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ண மாங்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் மாங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரம் கூட குறைய சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாங்காயில் இந்த மிளகாயும் உப்பும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படி இருக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு அப்படியே செவந்து வரட்டும். செவந்து வந்தோடனே இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை பவுடராக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதை ஒரு கடாய் வச்சு நம்ம இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக இதில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர நேரத்துலையே இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா அப்படியே இந்த எண்ணெயோட நல்லா கலந்து வந்து இந்த கடுகும் பொரிஞ்சு வருது. இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்ததில் இந்த மாங்காயை அதை எடுத்து இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு இது போல் பொறுமையாக நல்லா கலந்து விடலாம். இந்த எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு தாராளமாக இருந்தால் தான் இந்த ஊறுகாய்க்கு நமக்கு கெட்டு போகாமல் நல்லா 1 வாரம் கூட வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பொரிச்சு நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த பவுடரு, வெந்தயம், கடுகு இருக்குல்ல அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை 1 வாரம் வரைக்கும் நம்ம வெளியவே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப நாள் அதிகமாக ஸ்டோர் பண்ணோன்னு நினச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வினிகர்லாம் எதுவும் சேர்க்கலை. இது போல் மாங்காய் ஊறுகாயை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீட்டு ஸ்டைலில் இது போல் மாங்காய் ஊறுகாயை ரொம்ப சுலபமான முறையில் நீங்களும் செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.